நான் ஒரு முதலீடு பண்ணுறேன், அந்த ஒரு முதலீடுக்கு ஒரு வட்டி வருது, அடுத்த வருஷம் அந்த வட்டியும் முதலீடாக மாறி அந்த வட்டியும் குட்டி போட ஆரம்பிச்சிருது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு காம்பவுண்டிங் பண்ணல அப்படின்னு சொன்னால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாது. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த காம்பவுண்டிங்கை வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான குவாலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கணும்? அப்படி கால் போட்டுன்னு அது எதுவும் இந்த கீபேர்டில் நம்ம இல்லை, இப்போ இது கேம் விளையாட பழகிட்டாங்க. ஜீபு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பத்தி தான் பேச போறோம். இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ட்ரேடிங்ல என்ன மாதிரியான மேஜிக் பண்ணுது அப்படின்றது தான் பேச போறோம். இதை பத்தி நம்ம கூட பேசுறதுக்காக கோவையை சேர்ந்த ஃபுல் டைம் ட்ரேடர், எக்கனாமிக் ஜேர்னலிஸ்ட் நாகராஜன் பாலசுப்ரமணியம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நம்ம சார் கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லுங்க. சாதாரண ரிட்டனுக்கும் இந்த காம்பவுண்டட் ரிட்டனுக்கும் என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. இல்லை, முதல்ல இந்த காம்பவுண்டிங் அப்படிங்கிறது இப்போ பரவலாக நம்ம நிறைய இடங்களில் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அது என்னங்கிறத மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நான் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இதுக்கு மாதம் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் ஒரு 6,000 ரூபா வட்டி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன், 6,000 ரூபா வட்டி கிடைக்குது. இப்போ நான் இது எடுக்காமல் விட்டுட்டேன். இப்போ என்ன ஆகும், அடுத்த வருஷம் என் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்கும், 1,06,000 ரூபா இருக்கும். அப்போ அதுக்கு அடுத்த வருஷம் இன்ட்ரெஸ்ட் வர்றது 1 லட்ச ரூபாய்க்கு வருமா, 1,06,000 ரூபாய்க்கு வருமா? 1,06,000 ரூபாய். 1,06,000 ரூபாய்க்கு வரும். 1,06,000 இன்ட்ரெஸ்ட் வரும்பொழுது என்னோட இன்ட்ரெஸ்ட் 6,000 ரூபாயா இருக்காது, 6,200 ரூபா இல்லை 1,300 ரூபா இருக்கும். இப்போ மறுபடியும் இது என்ன ஆயிரும், அசல் கூட சேர்ந்துக்குது. இப்போ அசல் எவ்வளோ ஆயிடுச்சு, 1,12,200 300 இருக்கும். இப்போ அடுத்த வருஷம் இன்ட்ரெஸ்ட் வரும்பொழுது இந்த 1,12,200 ரூபாய்க்குமே இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும். இதுதான் காம்பவுண்டிங். ஓகே, இதுதான் பேஸ். ஓகே, அப்போ என்ன ஆகுதுன்னா, நான் ஒரு முதலீடு பண்ணுறேன், அந்த ஒரு முதலீடுக்கு ஒரு வட்டி வருது, அடுத்த வருஷம் அந்த வட்டியும் முதலீடாக மாறி அந்த வட்டியும் குட்டி போட ஆரம்பிச்சிருது. இவ்வளோதான் சிம்பிளான ஒரு விஷயம். ஓகே, இந்த காம்பவுண்டிங் அப்படிங்கிறது வந்து நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபீல்டில் நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அது எது விதமான குழப்பமும் கிடையாது. நீங்கள் காம்பவுண்டிங் இல்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது எங்கே கொண்டு வந்து பிரச்சனையாகும்னா, இன்ஃப்ளேஷன் அது பீட் பண்ணாது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு காம்பவுண்டிங் பண்ணல அப்படின்னு சொன்னால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாது. ரொம்ப சிம்பிளாக ஒரு லாஜிக் புரிஞ்சுக்குவோம். இப்போ இன்ஃப்ளேஷன் 6%ன்னு வச்சுக்குவோம். இந்த இன்ஃப்ளேஷன் 6%, நான் ஒரு 6% இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணிடுறேன். 1,06,000 ரூபா வந்துடுது. 6,000 ரூபா நான் வெளியே எடுத்துட்டேன். நான் காம்பவுண்டிங் அலோவ் பண்ணல, 6,000 ரூபாயை வெளியே எடுத்துட்டேன். இப்போ இந்த வருஷம் இன்ஃப்ளேஷன் அது பீட் பண்ணிருச்சு. இப்போ அடுத்த வருஷம் என்ன ஆகும், எனக்கு மறுபடியும் இந்த 1 லட்சம் 6,000 ரூபா தான் இன்ட்ரெஸ்ட் தரும். ஆனால் இன்ஃப்ளேஷன் அப்படியே இருக்காது. இன்ஃப்ளேஷன் என்ன ஆகும், வருஷம் ஏறிட்டே தான் இருக்கும். அப்போது என்ன ஆகும்னா, இந்த எக்ஸ்ட்ராவாக ஏறக்கூடிய இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கு இங்கே எங்கிட்ட இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பாதுகாப்பு இருக்காது. ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டை அந்த வருஷமே நான் வெளியே எடுத்துட்டேன். அப்போ இந்த காம்பவுண்டிங் இருக்கும் பொழுது தான் இன்ஃப்ளேஷன் ஏறுனாலும் என்னால் தாக்கு பிடிக்க முடியும். ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால், நம்மளால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் போய் நோடுறது, அது கொஞ்சம் ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா அந்த ப்ராஃபிட்டை வெளியே எடுத்துருவாங்க, அப்பப்போ வெளியே எடுத்துகிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லாமல் அந்த ப்ராஃபிட்டையும் சேர்ந்து க்ரோ பண்ண விட்டிங்கன்னா, அந்த உங்களுக்கு வரக்கூடிய அந்த வட்டியும் சேர்ந்து க்ரோ பண்ண விட்டிங்கன்னா, அதோட வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக போய்கிட்டே இருக்கும். இந்த காம்பவுண்டிங்க்கு வந்து பொதுவாக எல்லாரும் பெருசாக சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா, இந்த ஒரு ராஜா கதையை சொல்லுவாங்க. ஒரு செஸ் போர்டை வச்சுக்கிட்டு அதில் ஃபஸ்ட்டு செஸ் போர்டில் ஒரு நெல்லை வச்சுட்டு அடுத்த செஸ் போர்டில் அதை டபுள் ஆக்கணும்னா அடுத்து ரெண்டு நெல், அதுக்கப்புறம் 4 நெல்லுன்னு போனால் அந்த செஸ் போர்டை முடிக்கும் பொழுது அந்த நாட்டிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய அரிசி தேவைப்படும் அப்படிங்கிற கதையெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அந்த கதையெல்லாம் எதுக்காக சொல்லப்பட்டதுன்னா, இந்த காம்பவுண்டிங்கை விளக்குறதுக்காகத்தான் சொல்லப்பட்டது. ஓகே, தட் இஸ் த பாயிண்ட் ஹியர். ஓகே சார், இப்போ வந்து இந்த காம்பவுண்டிங் வந்து இன்வெஸ்டிங்ல நம்மளால பண்ண முடியும் சார். பட் வந்து ட்ரேடிங் பண்றதுல வந்து இது பாசிபிளா? இப்போ வந்து இன்வெஸ்டிங்னா அது ரொம்ப நாள் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் ட்ரேடிங் அப்படின்றது வந்து நம்ம டெய்லி போட்டு அமௌண்ட் வந்து எடுக்கிறது, ஒரு நாள்ல எடுக்கிறது. ஸோ காம்பவுண்டிங்ன்றது வந்து ட்ரேடிங்ல அப்ளிகபிளா? அதை பண்ண முடியுமா என்னன்னு சொல்லுங்க. இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து முதலீடும் வர்த்தகமும் அப்படிங்கிற ரெண்டுமே வெவ்வேறு துறைகள். அதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் தெளிவாய்க்கணும். நான் முதலீடு பண்ணுறேன், அந்த முதலீடு வளர்கிறதுக்கான டைம் கொடுக்குறேன், அந்த முதலீடுலேருந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்காமல் அதையும் சேர்ந்து வளர்கிறதுக்கான ஒரு கால அவகாசத்தை ஏற்படுது. இது வந்து காம்பவுண்டிங் நம்ம பேசுகிறோம். ட்ரேடிங் அப்படி இல்லை. ட்ரேடிங் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், நான் டெய்லி பணத்தை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே,
ரொட்டேட் பண்ணிட்டு ட்ரேடிங்கில் காம்பவுண்டிங் அப்படிங்கிறது மயிலரக புக்கடியில் வச்சுட்டு வளரும் உட்கார்ற மாதிரி தான். அப்படி பண்ண முடியாது. பட் வி ஹேவ் ஆல்டர்னேட்டிவ் வே. ஒரு ட்ரேடிங்கில் நீங்கள் காம்பவுண்டிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ராஃபிட்டை இன்னொரு பக்கம் டைவெர்ட் பண்ணணும். ப்ராஃபிட்டை மறுபடியும் முதலீடு கூட சேர்த்தக்கூடாது. நீங்கள் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டில் காம்பவுண்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை முதலீடு கூட சேர்த்துறது தான் ப்ராசஸ். ஓகே, 1,00,000லேருந்து 6,000 வருது, அடுத்த வருஷம் வளர்றதுக்கு அந்த 1,06,000 அப்படியே நான் அலோவ் பண்ணுறேன். அந்த வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை முதலீடு கூட சேர்த்துறேன். ஆனால் ட்ரேடிங்கில் நீங்கள் காம்பவுண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வரக்கூடிய லாபத்தை முதலீடு கூட சேர்த்தக்கூடாது. அதை அங்கிருந்து எடுத்து வேறு பக்கம் கொண்டு வந்துடணும். முதலீடு கூட மறுபடியும் அந்த ட்ரேடிங் பண்ணும்போது இன்றைக்கி ஒரு ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறீங்க, ₹1,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு பண்ணுறீங்க, ஒரு ₹6,000 இன்றைக்கி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் வருதுன்னு மறுபடியும் அடுத்த நாள் ₹1,06,000 ஆப்ஷன் ட்ரேடே பண்ண போனீங்கன்னா காம்பவுண்டிங்கான வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அது வர்த்தகம். அப்போது ₹1,00,000 வந்துருச்சு, ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, ₹6,000 ப்ராஃபிட் வந்துருச்சு. அப்போ அந்த ட்ரேடிங்கில் வந்த காம்பவுண்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க அந்த ₹6,000 எடுத்துகிட்டு அப்படியே இந்த பக்கம் ஓடியாந்து ஒரு ஏதாச்சும் இடிஎஃப்ஓ இல்லை பாண்டையோ வாங்கி வச்சிட்டிங்கன்னா ட்ரேடிங்கில் காம்பவுண்ட் பண்ணுறதுக்கான ஒரு இன்டைரக்ட் சேனலை நீங்கள் உருவாக்கிக்க முடியும். ஓகே சார். இப்போ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இந்த காம்பவுண்டிங்கை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான குவாலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கணும்? பொறுமை தான், வேற ஒன்றும் இல்லை. பொறுமையாக உட்காந்து தாராளமாக என்ஜாய் பண்ணிடலாம். காம்பவுண்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்மளுக்கு கை அரிச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது இருக்குல்ல, அந்த பணம் இருக்குல்ல, அதை எடுத்து செலவு பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, அது எல்லாத்துக்குமே பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஃபாரின் ட்ரிப்பு பிளான் பண்ணுறோம், ஒரு வெளிநாட்டு சுற்றுலா போகணும், எல்லாத்துக்குமே ரொம்ப நாள் ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பணம் இருக்குது இல்லை, இது காம்பவுண்டிங் ஆகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது இவ்வளோ ஆயிடுச்சுல்ல, இது எடுத்து ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்துடலாம், ரொம்ப நாள் குழந்தைகள் ஆசைப்பட்றாங்க, இந்த மாதிரியெல்லாம் யோசிச்சு நம்ம அதை ஒரே நிமிஷத்தில் தப்புன்னு செலவு பண்ணிடுவோம். ஒரு பொருள் காம்பவுண்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதை ஒரு வருஷத்துக்கு அதை பற்றி யோசிக்காமல் விட்டணும். அந்த பொறுமை வேணும். அப்படி ஒரு பணம் இருக்குது அப்படிங்கிறத மறந்துடுங்க. ரெண்டாவது, சிஸ்டம் இன்னும் இந்தியாவில் நிறையா மாறணும். இன்னுமே நிறையா பேர் எமர்ஜென்சி, அதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஆகட்டும், இதுக்கெல்லாம் தனித்தனியாக பணத்தை சேமிக்கிறாங்க. அப்படி சேமிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நிறையா இந்த காம்பவுண்டிங் அப்படிங்கிறது பெரிய அளவில் பாதிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் மாறணும். ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியாக பெஸ்ட்டு அதுக்கு ஒரு மெடிக்ளைம் போட்டுருங்க. ஐயோ, அந்த இன்சூரன்ஸ் அது ஒரு பெரிய டாபிக். நம்மளால் இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டுறதே இதை வேஸ்ட்னு நினச்சிட்டு இன்சூரன்ஸ் கட்டுறதே என்ன பண்ணுறான்னா இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஒட்டுக்காசு இன்சூரன்ஸ் கம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு போகிறான். ஸோ அந்த மனநிலையெல்லாம் இங்கே நிறையா மாறுச்சு அப்படின்னு சொன்னால் காம்பவுண்டிங் மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார். இப்போ ட்ரேடர்ஸ் டெய்லி ப்ராஃபிட்டை ரீஇன்வெஸ்ட் பண்ணாலுமே கூட அந்த காம்பவுண்டிங் மேஜிக் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கான காரணம் என்ன? ப்ராப்பராக பண்ணலதான், வேற என்ன காரணம்? ஒரு காரணம் இல்லை. ப்ராப்பராக பண்ணால் கண்டிப்பாக வரும். ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்குமே என்ன அவங்களோட பிரச்சனைனா, ஒரு ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே, அந்த ப்ராஃபிட்டை வெளியெடுத்து அது வேற ஒரு பக்கம் டைவெர்ட் பண்ணும்பொழுது மட்டும்தான் அது காம்பவுண்டிங் ஆகும். இங்கே அது நடக்கிறது இல்லை. ஏன் நடக்கிறது இல்லை அப்படின்னா, இன்றைக்கி ₹1,00,000 வச்சு ₹6,000 ப்ராஃபிட் பண்ணிட்டானா இது வேறு இடத்துல டைவெர்ட் பண்ணிடுவான். ஓகே, ஏதோ ஒரு ETF ஒரு நிஃப்டி பீஸே வாங்கி வச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் என்ன ஆயிரும்னா ஒரு ₹5,000 லாஸ் ஆகும். அப்போ ₹95,000 ஆயிடுச்சுல கேபிட்டலு. அடுத்த நாள் ₹95,000 கேபிட்டலோட போக மாட்டான். அது ஏதோ உனக்கு ஒரு பெரிய ஒரு கை போன மாதிரியும் உடனே அந்த நிஃப்டி பீஸை வாங்கி வச்சிருக்கிறத விற்று மறுபடியும் அந்த ₹6,000 கொண்டு இதுக்குள்ளே போட்டு அது ₹1,00,000 ரவுண்ட் ஆக்கி அடுத்த நாள் போவான். இந்த மாதிரி ட்ரேட் பண்ணாங்கன்னா காம்பவுண்டிங்கெல்லாம் ட்ரேடிங்கில் வாய்ப்பே இல்லாத விஷயம். நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிறீங்களா, அந்த ப்ராஃபிட்டை தனியாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றுறீங்கன்னா மட்டும்தான் ஒரு ட்ரேடரால் காம்பவுண்டிங் எஃபெக்டை, அதுவும் எஃபெக்ட் தான், காம்பவுண்டிங்கில் காம்பவுண்ட் எஃபெக்டை உருவாக்கிக்க முடியும். ஆனால் ட்ரேட் பண்ணும்பொழுது, ஒரு தொழில் பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக எல்லா தொழிலுமே தான் பண்ணுவோம். பொருள் வாங்கவோ விற்கவோ சரக்கு வாங்கணும், என்னென்ன ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கிட்டு பணத்தை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ரொட்டேட் பண்ணுறத ஹேபிட்டை நிறுத்திட்டு ₹1,00,000 வந்துருச்சு, ₹6,000 ப்ராஃபிட்டு, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாற்றிட்டேன். அடுத்த நாள் எனக்கு ட்ரேடிங்கில் ₹5,000 லாஸ் ஆச்சுனாலும் அந்த நேற்று வந்த ப்ராஃபிட்டை கை வைக்காமல் அந்த ₹95,000 வச்சு அடுத்த நாள் மார்க்கெட்டை அவங்க புஷ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் தே கேன் டூ தட். இந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் நம்ம சூஸ் பண்ணி காம்பவுண்டிங்கில் பண்ணும்போது ஒரு 1 lakh நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நமக்கு ஒரு ₹5,000 லாபம் கிடைக்குது அப்படின்னா அந்த ₹5,000 ஒரு ட்ரேடர் சேவ் பண்ணி வைக்கணும், வேற எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மனநிலையை அவங்க எப்படி அவங்களுக்கு உருவாக்கிக்கிறது? இல்லை, முதல்ல நார்மலாக இந்த ட்ரேடர்ஸ்க்கு இந்த மனநிலை வராதுங்கிறதா பெரிய பிரச்சனையே. ஏன்னா அவன் பண்ணுறது வர்த்தகம். ஓகே, அவன் பண்ணுறது வர்த்தகம், அவன் இன்வெஸ்டர் இல்லை.
ஓகே, நீங்கள் ட்ரேடருக்கும் அல்லது இன்வெஸ்டர்ஸ்க்குமான பெரிய கேப் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், ட்ரேடருக்கு வந்து மணி ரொட்டேஷன் தான் அவனுடைய கேமி. அப்போது அவனுக்கு அந்த மனநிலை வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் தான். இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அது பிரச்சனையே இல்லை. அப்போ ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஆரம்ப காலகட்டங்கள் இந்த பழக்கத்தை கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். பட் அவங்க என்ன பண்ணணும்னா பிஹேவியரல் ஃபைனான்ஸை தரவு பண்ணணும். ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா தொழிலையுமே ஒரு அடிப்படை கான்செப்ட் ஒன்று இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு தொழில் ஒருத்தர் ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அண்ணாச்சியும் எடுத்துக்குவோம், இல்லை சரவண அண்ணாச்சி எடுத்துக்குவோம். முதல்ல அவங்க துணிக்கடை ஆரம்பிக்கிறாங்க. அந்த துணிக்கடையிலிருந்து அந்த துணிக்கடையோ அப்படியே நிற்குதா? இல்லை, அது அப்படியே அது கூட ஒரு பாத்திர கடை ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அந்த பாத்திர கடையிலேருந்து அப்படியே சைடில் நகைக்கடை போகுது. அப்படி நகைக்கடை எப்படியே அந்த டெவலப் ஆகிட்டே இருக்கு இல்லையா? இதுதான் ஒரு ட்ரேடருடைய குணாதிசயம். இந்த குணாதிசயம் தான் இப்போ இந்த நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ட்ரேடருக்கும் வரணும். இதுதான் கான்செப்ட். அப்போது நீங்கள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆரம்ப காலகட்டங்களில் நம்மளுடைய கவனம் வந்து அந்த துணிக்கடை மேலே இருந்தாலும் திரும்ப திரும்ப பணத்தை கூட அதுவே பண்ணிட்டு இருந்தாலுமே ஒரு கட்டத்தில் அந்த துணிக்கடை ரெகுலர் ஆயிடுச்சுன்னா, அதில் வியாபாரம் வர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த ப்ராஃபிட்டை அடுத்த பிஸ்னஸை நோக்கி நீங்கள் டைவெர்ட் பண்ணணும். இதுக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீங்கள் டாட்டாவை எடுத்துக்கோங்க. ஏன் டாட்டாவோட இவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது? ஏன் இப்போ ரிலையன்ஸ் எடுத்துக்கோங்க. ரிலையன்ஸ்லேயே எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது. இப்போ ரிலையன்ஸ் வந்து ஓகே, இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டுருக்கேன், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டுருக்குன்னு ஏன் அவர் அதில் மட்டுமே உட்காரல? ஏன் ரிலையன்ஸ் ரீட்டெயில் வருது? ஏன் ரிலையன்ஸ் ஜியோ வருது? ஏன் ரிலையன்ஸ் கேபிட்டல்? இவ்வளோ பிஸ்னஸ் எப்படி வருது? எல்லா சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸுமே ஏதோ ஒரு அடிப்படை மரத்துலேருந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸை இது நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, அதைவே நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கலாம்னு ஏன் யார் இருக்கிறதில்ல? டைவர்சிஃபை எங்கேருந்து வருது? அப்போது ஒரு ட்ரேடருக்கு அந்த மனநிலை வரணும். நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க. அப்போ அந்த வியாபாரம் நல்லா போய்கிட்டு இருக்கும் பொழுதே அதில் வரக்கூடிய லாபத்தை அடுத்தடுத்து வியாபாரத்தை நோக்கி போகணும். அதுதான் காம்பவுண்டிங். அம்பானி பண்ணதாகட்டும், இல்லை டாட்டா பண்ணதாகட்டும், திஸ் இஸ் காம்பவுண்டிங். ஒரு பிர்லா குரூப்பில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, திஸ் இஸ் காம்பவுண்டிங். அப்போது ஒரு ட்ரேடர் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் ஒரு ட்ரேடர், நான் ஒரு வர்த்தகர். ஓகே, நான் வர்த்தகர் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பிஸ்னஸ் நல்லா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த லாபத்தையும் அதே பிஸ்னஸில் திரும்ப திரும்ப வச்சுக்கிட்டு இருக்கிறது முட்டாள்தனம் அப்படிங்கிறத நீங்கள் எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ, எப்போ அம்பானியும் டாட்டாவும் என்ன பண்ணுறாங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களோ, அப்போ நீங்களும் இதில் ஜெயிச்சிருக்கு. ஓகே சார், இப்போ வந்து இன்வெஸ்டிங் அப்படின்னு வரும்போது இன்வெஸ்டர்ஸ் வந்து காம்பவுண்டிங் மூலமாவோ இல்லை வேற எது மூலமாவோ அவங்களோட கோலை வந்து அச்சீவ் பண்ணிடுறாங்க. பட் ட்ரேடர்ஸ் அப்படின்னு வரும்போது அவங்களோட கோலை வந்து அந்த ஷார்ட் டைமில் வந்து அவங்களால அச்சீவ் பண்ண முடியறதில்ல. ஸோ அவங்க எப்படி அதை வந்து அச்சீவ் பண்ணுறது, அதை வந்து சொல்லுங்கள் சார். இல்லை, முதல்ல இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்க 2-3 ப்ராடக்டை ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருந்தாலே போதுமானது. ஈவன் சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய டைவர்சிஃபைடாக இல்லாமல் ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையும் கூட ரொம்ப காலம் வச்சுட்டு இருக்க முடியவங்களாம் இருக்காங்க. ஆனால் ட்ரேடர் வந்து அப்படி செயல்படவே முடியாது. இப்போது ஒரு இன்வெஸ்டர் வந்து சிம்பிளாக வந்து நான் கோல்டில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இல்லை ஒரு ரியல் எஸ்டேட்டில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஸ்டாக்ஸில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு பேசலாம். ட்ரேடர்கிட்ட போயிட்டு நான் கால் ஆப்ஷன் மட்டும் தான் வாங்குவேன் அப்படின்லாம் இங்கே கிடையாது. ட்ரேடர் வந்து வேறு தளத்தில் செயல்படணும். ட்ரேடர் வந்து இட்ஸ் லைக் அ சீசனல் பிஸ்னஸ். உதாரணத்துக்கு இன்வெஸ்டர் வந்து எப்படின்னா, ஒரு சில துணிக்கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, வெறும் குழந்தைகளுக்கான துணிகள் மட்டுமே அங்கே இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கிரை மாதிரி சில அங்கே அது மட்டும் தான் வைப்பாங்க. தேர் ஸ்பெஷலிஸ்ட். குழந்தைகளுக்கு என்ன புது துணி வருது அதை மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாவே வின் பண்ணிடுவாங்க. ஆனால் ட்ரேடர் அப்படிங்கிறது அப்படி இல்லை. ட்ரேடர் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ சீசனல் பிஸ்னஸ் மாதிரி. அவன் நிறையா ப்ராடக்டை ஃபோக்கஸ் பண்ணணும், நிறையா விஷயங்களை கவனிக்கணும். அப்படி அவன் கவனிக்க தவறிட்டாலே ட்ரேடிங்கில் அவன் தோற்றுருவான். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு 2 வியாபாரியை நம்ம வச்சுக்குவோம். இந்த வியாபாரி வந்து ஒரு ஃபேன்சி கடை வச்சுருக்காரு. ஓகே, இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஃபேன்சி கடை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அதை மட்டுமே அவர் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த ஃபேன்சி கடைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது, இல்லை அந்த ஃபேன்சி கடைக்கு வந்து போஸ்டர் சொல்கிறது, இந்த மாதிரி அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பார். இப்போ இன்னொரு வியாபாரி இருக்கார். இந்த வியாபாரிக்கு அடிப்படை பிரச்சனை என்னென்னா, நிரந்தரமான ஒரு வியாபாரம் இல்லை, இன்வெஸ்டர் மாதிரி நிரந்தரமான வியாபாரம் இல்லை. இவர் என்ன பண்ணுவாருன்னா, பொங்கல் வந்தால் பொங்கச்சட்டி விற்பார், ஆயுத பூஜை வந்தால் வாழைத்தண்டு விற்பார், தீபாவளி வந்தால் பட்டாசு கடை போடுவார். இது ட்ரேடர். இதுதான் இன்வெஸ்டர்ஸ்க்கும் ட்ரேடருக்கான வித்தியாசம். இன்வெஸ்டருக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்கும், அவர் அதை சுற்றியே ஃபோக்கஸ் பண்ணுவார். அவருடைய எல்லா விஷயங்களும் அதை சுற்றியே இருக்கும். ஆனால் ட்ரேடரை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு கான்செப்ட் கிடையாது. அந்த ட்ரேடர் அதை எப்போ பண்ணுறதுக்கு தவறாரோ அப்போ அந்த ட்ரேடர் ஃபெயிலியர் ஆவார். இப்போ நான் இது வச்சுட்டேன், ஒரு பொங்கல் வந்துருச்சு அப்படின்ட்டு நான் மண்பானை கடையும் ஒரு கரும்பு கடையும் வச்சுட்டேன். ஓகே, அடுத்தது ரம்ஜான் வரும், நான் அதே கடையை வச்சுக்கிட்டு இருந்தா வியாபாரம் ஆகுமா? அப்போ நான் அதைய மாற்றணும். ட்ரேடர் ஃபெயிலியராக்கான காரணமே அங்கிருந்து ஆரம்பிக்குது.
அடுத்து ரம்ஜான் முடிஞ்சு மார்ச் மாதம் வந்துச்சுன்னா வெயில் அடிக்க ஆரம்பிக்கும், கம்மங்கூழ் விற்கணும், யோசிக்கவே கூடாது. ஏன்னா ட்ரேடர் அந்த மாதிரி தான். ஓகே, ட்ரேடர் அப்படிங்கிறது அந்த மாதிரி செயல்படக்கூடிய ஒரு நபர் தான். ஸோ இந்த மாதிரி தன்னை சூழ்நிலைக்கேற்ப மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு நபர் ட்ரேடிங்கில் இறங்கும் பொழுது அந்த ட்ரேடிங் அவருக்கு லாஸஸாக முடியும். சூழ்நிலைக்கேற்ப தன்னால் ஏற்றிக்கொள்ள முடியும். இதைத்தான் கன்ஃபர்மேஷன் பயாஸில் பேசுகிறாங்க. மேக்சிமம் ட்ரேடர்ஸோடைய லாஸ் எங்கே இருக்குன்னா, நான் எடுத்த முடிவை மாற்றிக்க முடியாமல் தவிப்பதில் தான் மேக்ஸிமம் லாஸஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் மார்க்கெட் ஏறும்னு ஒரு கால் ஆப்ஷனை வாங்கிடுவேன், ஆனால் மார்க்கெட் இறங்கும். அப்படி மார்க்கெட் இறங்கும் பொழுது கூட அந்த முடிவை நான் ஏற்றுக்க மாட்டேன். திரும்ப நான் என்ன பண்ணுவேன்னா, நான் கால் ஆப்ஷன் வாங்குறதுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் காரணத்தை சொல்வேன். ட்ரம்ப் ஊரையே பெரிய பிரச்சனை கொண்டாடி இருப்பார், இருந்தாலும் இன்னைக்கு ட்ரம்ப் லேட்டாக இருந்துச்சாரு, அதனால நல்ல முடிவு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தனக்குன்னு ஏதோ ஒரு காரணத்தை உருவாக்கிட்டு அதே பொசிஷனில் திரும்பிக்கிறது. ஸோ இதுதான் ட்ரேடருக்கான தோல்விக்கான காரணம். முடிவுகளை வேகமாக மாற்ற முடியும்னா ட்ரேடிங்குள்ளே வாங்க. இல்லை என்னோட அந்த முடிவுகளை வேகமாக மாற்றக்கூடிய தன்மை எனக்கு இருக்குல்ல அப்படின்னு நீங்கள் தோணுச்சுன்னா நீங்கள் இன்வெஸ்டாகவே இருந்துங்க பெஸ்ட். இப்போ வந்து ட்ரேடிங், இன்வெஸ்டிங் ரெண்டுத்துமே வந்து கம்பேர் பண்ணும்போது, இப்போ இன்வெஸ்டிங் பண்ணுறவங்க வந்து ஏதோ ஒரு அமௌண்ட்டை வந்துட்டு அவங்க கண்டிப்பாக எடுத்துக்க முடியும். பட் ட்ரேடிங் அப்படின்னு வரும்போது அவங்க வந்து சடனாக ஒரு குயிக் டெசிஷன் அங்கே வந்து எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அங்கே கிரியேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க ட்ரேடிங்குள்ளே வரக்கூடாதா? அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப சிம்பிள். என்னென்னா, குயிக் டிசிஷன் எடுக்க தெரிஞ்சாதான் நான் ட்ரேடிங்குள்ளே வரணுமா, இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் நிறுத்திக்கலாமா அப்படிங்கிறத அந்த புரிதலாம் நான் எடுத்துக்கிறேன். ஆமாம், அதில் குழப்பமே கிடையாது. நீங்கள் இது தொழில், இது தொழில், இந்த தொழிலுக்கு உண்டான குணாதிசயம் உங்களுக்கு வேணும். ஓகே, நீங்கள் என்னென்னா, நான் புரோட்டா மாஸ்டராக வந்துட்டேன், அடுப்புக்கிட்ட என்ன எனக்கு ஸ்கின்னுக்கு ஒத்துக்காதுன்னா அது என்ன லாஜிக் இருக்கு? அப்போ நெருப்பு பக்கத்தில் என்ன ஸ்கின் ஒத்துக்காதுன்னா நீங்கள் புரோட்டா மாஸ்டர் ஆகக்கூடாது. புரோட்டா மாஸ்டர் ஆகக்கூடாது. எனக்கு வேண்டுதல் இருக்குது அப்படின்னா நீங்கள் கறிக்கடை வைக்கக்கூடாது. ஸோ இந்த ஒவ்வொரு தொழிலுக்குமே ஒவ்வொரு அடிப்படை லாஜிக் இருக்கும். அந்த லாஜிக்கை மீறி இங்கே தொழில் எந்த தொழிலுமே பண்ண முடியாது. ட்ரேடிங் மட்டும் இல்லை, எந்த தொழிலுமே நீங்கள் பண்ணவே முடியாது. ஓகே, அப்போ ட்ரேடிங்கில் நீங்கள் ஜெயிக்கணும்னா குயிக் டிசிஷன் எடுக்கணும். அதுக்குன்னு அப்படியே நான் தலைகீழாகத்தான் குதிப்பேங்கிற மாதிரிலாம் இல்லை. அதையும் நீங்கள் தெளிவாக எடுத்துக்கிறதுக்கு கற்றுக்கணும். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நான் குயிக் டிசிஷன் அப்படி கால் போட்டு அது என்னமோ இந்த கீபோர்டில் நம்ம ஆளுகள் இப்போ இது கேம் விளையாட பழகிட்டாங்க. இந்த கீபோர்டு மாற்றி அந்த மாதிரி ஏதோ மார்க்கெட்டிங் கேம் நினச்சி விளையாடிட்டு இருக்காங்க. குயிக் டிசிஷன் வேணும், ஆனால் அது தெளிவான டிசிஷனாகவும் இருக்கணும். ஸோ அந்த குணாதிசயம் அப்படிங்கிறது இந்த தொழிலுக்கு ரொம்ப அடிப்படையான ஒரு குணாதிசயம். அதை வளர்த்துக்கிட்டு உள்ளே வாங்க. அப்படி இல்லாமல் உள்ளே வந்துட்டு நெருப்பு சுடுது, ஸ்கின்னுக்கு ஒத்துக்கல அப்படின்னா தொழிலுக்கு வரக்கூடாது. வந்தது அது கற்றுட்டா தான் உள்ளே வரணும். ஓகே சார், இவ்வளோ நேரமாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ட்ரேடிங்கில் வந்து என்ன மாதிரியான மேஜிக் வந்து கிரியேட் பண்ணுது, நம்ம என்ன விஷயங்களை பார்க்கணும், என்ன விஷயங்களை பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்களை ரொம்பவே வந்து எலாபரேட்டாக ஒரு பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம். நேர்களே, இன்னைக்கு நம்ம பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்றது இன்வெஸ்டிங்க்கும் சரி ட்ரேடிங்க்கும் சரி ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். பட் ஆனால் அது உண்மை கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சார் எக்ஸ்பிளைன் பண்ணாரு, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணலாம். அதோட இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.